Good morning, guys. Good morning. I'm Indra Guruprasad from Sriram Computers. Okay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது a small presentation on basic things. ஒரு லைஃப்ல பேசிக் திங்ஸ் எப்படி நம்ம பிளான் பண்ணி ப்ராப்பரா எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபினான்ஷியல் பிளானிங் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்மால் ப்ரெசன்டேஷன் வந்து பேசிக் ஃபினான்ஷியல் திங்ஸ். ஓகே, ஸோ வாங்க ப்ரெசன்டேஷனுக்குள்ள போகலாம். ஓகே, ஒரு ஹியூமன் கைண்ட், ஒரு நார்மலான பேசிக்கான ஹியூமன் கைண்ட் ஒரு வாழ்நாள்ல எவ்வளோ வருஷம் அவங்க வாழ்வாங்க? ஆவரேஜ்லி 80 இயர்ஸ், 80 வருஷம் வாழ்வாங்களாம். அந்த 80 வருஷத்தை அப்படியே டேஸா கன்வெர்ட் பண்ணும்போது 28,000 டேஸ் அவங்களுக்கு ஒரு வாழ்நாள்ல அவங்களுக்கு கிடைக்குது. கரெக்டா? ஸோ அந்த 28,000 டேஸை ஸோ ஏஜ் வைஸ் நம்ம டிவைட் பண்ணும்போது, ஸோ ஏஜ் வைஸ் டிவைட் பண்ணும்போது we will get a 4 quarter. நமக்கு 4 குவார்டர் கிடைக்கும். Okay, just follow பண்ணிட்டு வாங்க. You can mail me or text me in case of any queries. Okay, so 0 to 20, 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80. So 4 குவார்டர் டிவைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நம்ம என்ன ஆகும்னா ஸ்டடி அண்ட் பிளே. ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நம்ம ஸ்டடி அண்ட் பிளே நடக்கும். செகண்ட் குவார்டர்ல ஐ மீன் 20 40 ஏஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜாப், ஃபர்ஸ்ட் கார், ஃபர்ஸ்ட் ஹோம், மேரேஜ் நடக்கும், கிட்ஸ் பிறப்பாங்க. ஸோ இது எல்லாமே செகண்ட் குவார்டர்ல நமக்கு நடக்கும். திஸ் இஸ் அ காமன். மூணாவது குவார்டர்ல some few people, very few people will switch to business from job. அது நடக்கலாம். செகண்ட் கார் வாங்கலாம், செகண்ட் வீடு வாங்கலாம். அண்ட் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நம்ம பசங்க மேஜர் எஜுகேஷனுக்கு என்டர் ஆவாங்க. ரைட்? ஸோ அந்த எஜுகேஷன் என்டர் ஆகும்போது will definitely need income. That is notable thing. Fourth quarter, of course, retirement. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர்ல we don't have a income. இன்கம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல நம்ம பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் செகண்ட் தேர்ட் குவார்ட்டர்ல ஃபோர்த் குவார்ட்டர்ல நமக்கு we have to support the kid but without income. ரைட்? ஸோ அது எப்படி நம்ம பிளான் பண்ணுறது? அந்த ரிட்டையர்மெண்ட்டில் எப்படி நாம் பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் நம்ம டிபெண்ட் ஆகக்கூடாது, நம்மளோட தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், இன்கம் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது எப்படி பிளான் பண்ணுறது? இதுதான் எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின், கன்ஃபியூஸ்டான கொஸ்டின். சாட்டிஸ்ஃபையான ஆன்சர் யார்கிட்டயாவது இருக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம ஏங்குற ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ இது இந்த போர்ஷன் அப்படியே டிவைட் பண்ணும்போது 28,000 அப்படியே பாதி ஆக்கும்போது 14,000 டேஸ் தான் நமக்கு ஒரு வேல்யூபிளான டேஸ் இருக்கு. அந்த 14,000 டேஸ்க்குள்ளேயே நமக்கு இன்கம் கெயின் பண்ணிருக்கணும், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிருக்கணும், கிட்ஸ் சப்போர்ட்டுக்கு நம்ம 100% ஃபுல் சப்போர்ட்டி போட்டிருக்கணும், நம்மளோட இதுவும் முடிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு இருக்கிறது 14,000 கோல்டன் டேஸ். நாட் ஈவன் ஒன் மோர் டே எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது 14,000 டேஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் 14,000 டேஸ், நெக்ஸ்ட் 14,000ல ஒரு குவார்ட்டர் ஆல்ரெடி போயிருக்கும், மீதி இருக்கிற ஒரு 7,000 டேஸ் நீங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் நீங்க அந்த கோட்ல இருக்கிற நபராக இருந்தா, உங்களுக்கு 35 வயது இருந்தால் இந்த குவார்ட்டர் ஆல்ரெடி போயிருக்கும். இந்த குவார்ட்டர் ஆல்ரெடி போயிருக்கும் போது நீங்க உங்களோட சேலஞ்சிங்கான அந்த டார்கெட்டான லைஃப்பை அச்சீவ் பண்றதுக்கு இந்த மீதி நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ளேயே நீங்க இன்கம் கெயின் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ இந்த பேஸ்மெண்ட்ல ஏதோ இந்த சுச்சுவேஷன் தான் நம்ம மனசுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, யாராலுமே சாட்டிஸ்ஃபைட் ஆன்சர் கொடுக்க முடியாத கொஸ்டின்ஸ் அது எல்லாமே. ஸோ இது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, வாட் இஃப் ஐ கேன் நாட் ஒர்க் டு 60? என்னால் 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண முடியலன்னா நான் இன்கம்க்கு எங்கே போவேன்? எப்படி என் பசங்களை பார்த்துப்பேன்? எப்படி நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்? எப்படி இண்டிபெண்டாக இருப்பேன்? இது கொஸ்டின். ஓகே, செகண்ட் ஒன், வாட் இஃப் ஐ டோன்ட் ரீச் 60? நான் 60 வயசுக்கு போகலன்னா, நான் 50லயே இறந்துட்டேனா, 45லயே இறந்துட்டேனா, யார் என்ன பார்ப்பாங்க? யார் என் பசங்களை பார்ப்பாங்க? அவங்களுக்கு எப்படி நான் கரெக்டான ஒரு ரைட் ஃபவுண்டேஷன் கொடுக்க முடியும்? எல்லாரும் மனசுல இருக்கிற கொஸ்டின் தானே? ரைட்? எஸ். தேர்ட் ஒன், என்னோட பீஸ்ஃபுல்லான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு என்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? ஐம் சாரி கைஸ்,
இது மட்டும் என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேற கனவுகள் இருக்கும், வேற லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். அது நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஓகே, அந்த பேசிக் பிளானை நீங்கள் இப்படியே போட்டால் தான் ஃபவுண்டேஷன் கரெக்டாக அமையும். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா, என்னோட பசங்களுக்கு எப்படி என்னால் ரைட் ஃபவுண்டேஷன் கொடுக்க முடியும்? ஹவு கேன் ஐ என்ஷூர் தட் மை சில்ட்ரன் ஸ்டார்ட் லைஃப் வித் ரைட் ஃபவுண்டேஷன்? எப்படி பண்ண முடியும் when I don't have any proper income source? ஓகே, எனக்கு இன்கம் சோர்ஸ் கிடையாது, ஆனால் என் சைல்டுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கணும், நானும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், என்னோட எக்ஸ்பென்ஸையும் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ என்னோட இன்கமும் எனக்கு வேணும், எனக்கு இன்கம் சோர்ஸ் கிடையாது, எப்படி? கரெக்டா? ஸோ இந்த மேஜரான ஃபோர்த் கொஸ்டின்ஸில் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஆன்சரை பிக் பண்ணி போட்டிருக்கேன். இஃப் யூ ஹாவ் எனி cross questions, you can definitely call me or mail me. You can even text me. Okay, so எங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் கீழே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, we suggest ஸ்மார்ட் பீப்புள். எல்லாம் ஸ்மார்ட் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. we have 4 products here. ஓகே, 4 ப்ராடக்ட். அது நீங்கள் ப்ராப்பராக எங்கே அப்ளை பண்ணணுமோ, எப்போ எடுக்கணுமோ, எந்த பிளான் எதுக்கு எடுக்கணுமோ எடுத்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்கு. 4 ப்ராடக்ட்ஸ் எதுக்குன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் இன்கம் ப்ரொடெக்ஷன். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ஒர்க் பண்ண முடியாது, பட் ஐ வில் கெட் இன்கம். ஓகே, ஐம் ஆல் ரைட், பட் ஸ்டில் ஐ நீட் இன்கம் ப்ரொடெக்ஷன். என்னோட இன்கம் நான் இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஸோ தட் எனக்கு இன்கம் வரும். Okay, what if I don't reach 60? Of course, life insurance. Okay, of course, life insurance. Third question, I don't have any answer. Proper satisfied answer என்கிட்ட கிடையாது. Fourth questionக்கு, பசங்களோட ரைட் ஃபவுண்டேஷனுக்கு என்னால் எந்த தூரம் ஹெல்ப் பண்ண முடியும்னா, நான் இருக்கும்போதே, நான் ஜாப்ல இருக்கும்போதே, பிஸ்னஸ்ல இருக்கும்போதே, நான் ஆக்டிவாக இருக்கும்போதே என்னால் என் பசங்களுக்கு ஒரு கேரண்டி பே அவுட் பண்ண முடியும். நான் இல்லைனாலும் இருந்தாலும் அந்த பே அவுட் அவங்களுக்கு ப்ராப்பராக போகும். ஸோ ஐ வில் என்ஷூர் தட் இட் வில் ஹேப்பன் டு மை கிட்ஸ் லைஃப். தோ ஐ எம் தேர் ஆர் நாட், தட் டசன்ட் மேட்டர். காட் இட்? ஸோ அது உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டாலே உங்களோட பாதி பர்டன் குறைஞ்சிடும். ஸோ என்ன இந்த 4 ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இவங்க? திருப்பி இன்சூரன்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்களா? என்னது இன்சூரன்ஸ் பற்றி நான் பேசல. This is just kind of a protection and investment and returns, and it's kind of insurance. That's it. Okay, ஓகேவா? உங்களுக்கு 4 ப்ராடக்ட்ஸ் பற்றியும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி இந்த 4 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு பிளேஸ்க்கே வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்க நாங்கள் ரெடி. ஓகேவா? ஸோ நீங்கள் கால் பண்ணுங்க, உங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. ஜஸ்ட் ஓப்பன் அப் ஃப்ரம் யுவர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் அண்ட் டெல் மீ வாட் கைண்ட் ஆஃப் யூ ஆர் இன் டு த ஃபினான்ஷியல் பொசிஷன் நவ், so that I can give you the right answer and right plan to suit your settled future. Settled future நம்ம இப்பயே வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ I'm just waiting for your call. நீங்க கால் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகும். எல்லாமே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு 4 ப்ராடக்ட்ஸும் வேணும்னா ஓகே, வெல் அண்ட் ஃபைன். எனக்கு 2 போதும், இன்கம் மட்டும் வந்தால் போதும், மற்றபடி ஐம் ஆல்ரெடி ஹாவ் a number of. ஓகேனா ஃபைன், நோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லை எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் தான் பெட்டராக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி என்ன தேவைங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் let me have an appointment with you. Just take 20 to 25 minutes. That's it, not more than that. ஸோ உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன தேவையும் பார்க்கலாம். அது எப்படி அவைல் பண்ணுறதுங்கிறது பின்னாடி யோசிப்போம். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் சைனிங் ஆஃப். ஜஸ்ட் இந்திரா குரு பிரசாத். என் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் நான். ஆல்வேஸ் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு.